பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிர்கே பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக மருத்துவர்களுடைய ஆலோசனைகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம். பெண்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு எவ்வாறான வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது பற்றியும், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் சார்ந்தும் அவற்றுக்கான தீர்வுகள் எப்படி அமைந்திருக்கின்றன என்பது பற்றியும் மருத்துவர்களுடைய ஆலோசனைகளாக ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம். அதையும் தாண்டி நீங்களும் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும், உடல் சார்ந்த உளம் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தேகிக்கின்ற பட்சத்தில் எங்களுடைய தொலைபேசி இலக்கமாகிய 0757900555 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அனுப்பி வைக்கின்ற பட்சத்தில் எதிர்வரும் நிகழ்ச்சிகளின் மூலம் அதற்கான தீர்வுகளும் வழங்கப்படும் என்பதையும் கூறிக்கொண்டு தொடர்ந்தும் மகளிர்கே பகுதியோடு இணைந்திருக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்ய பிரியா சிவராம். இன்றைய நிகழ்ச்சியில் அதாவது ஹெவி பீரியட்ஸ், மெனரேஜியா எந்தெந்த நிலைமைகளில், அதாவது பேத்தாலஜிக்கலா, நோய் காரணிகளா, நோயியல் காரணிகளால் வரப்போகின்ற ஒரு அப்நார்மலான ஹெவி ப்ளீடிங்கை பற்றி பார்ப்போம். அதாவது ஒரு ஹெவி பீரியட்ஸ் ஓகன் சம்பந்தப்பட்டது. இதுல என்னென்ன ஓகன் சம்பந்தப்படலாம்? ஒன்று ஜூட்ரஸ், ஜூட்ரஸுக்கு பக்கத்துல 2 விதமான சூலகங்கள், அதாவது ஓவரீஸ் சொல்லுவோம். ரைட் அண்ட் லெஃப்ட் ஓவரீஸ் இருக்கு. இந்த ஜூட்ரஸையும் ஓவரீஸையும் கனெக்ட் பண்ற ஃபெலோப்பியன் டியூப். இந்த 3 ஓகன்ஸ்லையும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அது ஹெவி பீரியட்ஸை காஸ் பண்ணலாம். அதாவது ஜூட்ரஸ்ல என்னென்ன பிரச்சனை வரலாம் என்று பார்த்தோம்னு சொன்னா, ஜூட்ரஸ்ல ஒரு விதமான ஃபைப்ராய்ட்ஸ் சொன்னா தசை நார்க்கட்டிகள் அல்லது நார்த்திசு கட்டிகள்னு சொல்லுவினோம். அதாவது ஃபைப்ரோமயோமா, அதாவது ஃபைப்ரோமயோமான்றது ஒரு கட்டி மாதிரி, அதாவது ஒரு ஃபைப்ரஸ், அதாவது நார்த் தசை கட்டிகள்னு சொல்லலாம். அது மயோமெட்ரியம், எண்டோமெட்ரியம் இதுகள்ல இருந்து ஒரு டெவலப் பண்ணப்படுற ஒரு கட்டி தான் ஃபைப்ரோமயோமா. இந்த ஃபைப்ராய்ட் வருகுதுன்னு சொன்னா, இந்த நோமலா ஃபைப்ராய்ட்ஸ் ஈஸ்ட்ரஜன் என்ற ஹோமோன் இன்ஃப்ளூயன்ஸால வாரது. அப்ப ஈஸ்ட்ரஜன் அந்த கட்டிக்கு வந்ததுன்னு சொன்னா, எங்க ஈஸ்ட்ரஜன் இருந்தாலும் அந்த கட்டியிலேயோ எங்க ஈஸ்ட்ரஜன் இருந்தாலும் அதன் இயல்பு பிளட் சப்ளை, அதாவது பிளட் வெசல்ஸ், கருப்பை நாளங்கள், நாடிகள பெருக்கத்தை கூட்டி அதன் மூலமாக இரத்த ஓட்டத்தை கொடுக்கிறது தான். அப்போ ஒரு ஃபைப்ராய்ட்ஸ் ஆஃப் த யூட்ரஸ் வந்தா அவக்கு கூடுதலாக டியூரிங் மென்சுரேஷன் கூட ப்ளீடிங் போகும். ரெண்டாவது பார்த்தோம்னு சொன்னா ஹெடினோமயோசிஸ், அதாவது யூட்ரஸ் வளமையா எண்டோமெட்ரியம், அது யூட்ரஸுக்குள்ள இருக்கிறத தவிர்ந்து எண்டோமெட்ரியம் அது கூடுதலா கருப்பைக்குள்ளேயே என்ன செய்ய போகுது, பொதிஞ்சிருக்க போகுது. இதன் பொழுதும் கூடுதலான ஈஸ்ட்ரஜன் ஹோமோன் இன்ஃப்ளூயன்ஸால ப்ளீடிங் டியூரிங் மென்சுரேஷன்ல கூடுதலா போகும். அடுத்தது எண்டோமெட்ரியோசிஸ். எண்டோமெட்ரியோசிஸ் வளமையில யூட்ரஸ் எண்டோமெட்ரியத்துல தான் அதாவது இருக்க வேண்டும். எண்டோமெட்ரியம் இருக்கலாம். அதாவது எண்டோமெட்ரியம் என்ற ஒரு இதுல அந்த எண்டோமெட்ரியம் ஜூட்ரஸ்ன்னு இன்னப்பாடுல இருக்கிறது தான் எண்டோமெட்ரியம் வளமையில. இது எண்டோமெட்ரியம் அதர் தேன் ஆஃப் த ஜூட்ரஸ், அந்த எண்டோமெட்ரியம் இருக்கிற இன்னர் லேயரை விட்டு ஓவரீஸ்லயோ ஃபெலோப்பியன் டியூப்லயோ ஈவன் அப்டோமினல் கேவிட்டிக்குலயோ இது எண்டோமெட்ரியம் டிஷ்யூ ஃபார்ம் பண்றதுதான் என்னது, எண்டோமெட்ரியோசிஸ். அப்ப இங்கும் என்ன செய்யும், பிளட் சப்ளைன்ற அளவுகள் கூடி அது மாதவிடாயின் பொழுது அவர்களுக்கு டியூரிங் மென்சுரேஷன் ஹெவி ப்ளீடிங்கை தரும். என்னன்னு சொன்னா எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொன்னா அங்கேயும் கூடுதலான திக்னிங் கொண்டு வரப்போகுது. எந்தெந்த ஓகன்ஸ்ல எண்டோமெட்ரியம் பதிஞ்சிருக்கோ அந்தந்த இடங்கள்ல இருந்து பிளட் ப்ளீடிங் டியூரிங் மென்சுரேஷன் டைம் கூடுதலாக வரப்போகுது. அடுத்ததா இப்பொழுது எல்லோருக்கும்
காமனான ஒரு பிரச்சனை பிசிஓஎஸ், அதாவது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அல்லது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ், பிசிஓடின்னு சொல்லுவோம். அது இப்போ கூடுதலாக வந்து நாங்கள் எடுக்கிற டயட் பேட்டர்ன்ஸால வரப்போகுது. அதாவது எங்களோட டயட் பேட்டர்ன்ஸால சரி, நாங்கள் கூடுதலா உடல் பருமன் கூடுதலாலையும் சரி அந்த பிசிஓடி டெவலப் ஆகி கொண்டிருக்கு. இந்த பிசிஓடி வந்தா ஒரு மென்சுரேஷன் வந்ததுக்கு பிறகு அடுத்த மென்சுரேஷன் வரைக்கும் ஒரு 2 months 3 months 4 months எடுக்க போகுது. அப்போ ஒரு எண்டோமெட்ரியம் ஷெட் ஆஃப் பண்ண போகுது. அதுதான் எங்களுக்கு ப்ளீடிங். இந்த எண்டோமெட்ரியம் ஒரு திக்கண்ட் ஆகிறது 1 மாசத்துலேண்டா ஒரு அளவான திக்கண்டா இருக்கும். இது 2 அல்லது 3 மாசம் கழிச்சு ஒவ்வொரு மென்சுரேஷனும் வரும் பொழுது அந்த எண்டோமெட்ரியம் நல்ல திக்கண்டா இருக்கும். அப்ப அதுக்காக என்ன செய்யும், அந்த எண்டோமெட்ரியத்துல மறைமுகமா பார்த்தோம்னா நிறைய பிளட் வெசல்ஸ் உருவாகி இருக்கும். அவ்வளவு பிளட் வெசல்ஸும் உடைஞ்சு ஒரு 3 மாசம் கழிச்சு பீரியட்ஸ் வரும் பொழுது அவர்களுக்கு நிறைய டியூரிங் மென்சுரேஷன் நிறைய ப்ளீடிங் போய்கொண்டிருக்கும். அப்ப இதுவும் ஒரு கோஸா இருக்க போகுது. அப்ப நாங்க இவ்வளவும் அப்நார்மலா நாங்க எங்கெங்க மென்சுரேஷன் ப்ளீடிங் கூடுதலா போகின்ற என்று பார்க்கிறோம். அப்ப இதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதாவது அட்வைஸ் சொல்ல வேண்டும். அட்வைஸோ மேனேஜ்மெண்ட் என்று பார்த்தோம்னு சொன்னா, ஒரு அம்மா இப்படி மெனரேஜியாவோட வாரா, அப்ப அவருக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, என்ன கோர்ஸ் முதல் வந்து அவ ஒரு இப்படி ஒரு கட்டியோட வருது, ஒவ்வொரு சைக்கிளும் நிறைய போகுது, அளவு கூட போகுது, டியூரேஷன் கூட போகுதுன்னு அவ முதல் வந்து என்ன செய்யணும், ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். அதுக்கு சொல்றது பெல்விக் ஸ்கேன். பெல்விக் ஸ்கேன் மூலம் தான் அவன் ஜூட்ரஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஃபெலோப்பியன் டியூப்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஓவரிஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கான்றதை பார்த்துட்டு என்ன கோர்ஸோ அதுக்குரிய மேனேஜ்மெண்ட் செய்ய வேணும். பெரும்பாலும் இந்த மெனரேஜியா அதாவது ப்ளீடிங் போகைக்குள்ள நாங்க செய்ய வேணும், துவர்ப்புள்ள உணவுகளை எடுக்க வேண்டும். நாங்க அந்த நேரங்கள்ல துவர்ப்பு பெரும்பாலான பிஞ்சுகள்ல இருக்கு. அத்தி பிஞ்சு, அவரை பிஞ்சு, கத்தரி பிஞ்சு, இப்படியான முருங்கை பிஞ்சு, இப்படியான துவர்ப்பு உள்ள உணவுகளை உணவுல அடிக்கடி சேர்க்க வேண்டும். உரைப்பு அதிக இனிப்புகளை வந்து தவிர்க்க வேண்டும். அடுத்தது வந்து இவை ஹெவி பீரியட்ஸ் மாதம் வரைக்குல அவ வந்து என்ன ப்ளீடிங் கூட போகுது. அப்ப ஹீமோகுளோபின் அளவு குறைய போகுது. அப்ப அதை கூட்டுவதற்காக நாங்க என்ன செய்ய வேண்டும்னு சொன்னா, ஹீமோகுளோபினை கூட்டக்கூடிய மாதுளம்பழம், வேற அத்திப்பழம், கூடுதலா வந்து கருவேப்பம் இலை, தவசி முருங்கை, முருங்கை இலை, இப்படியான இலைகளை காய்கறிகளையும் பழங்களையும் உணவில் சேர்க்க வேண்டும். அடுத்தது இவ வந்து கூடுதலா வந்து என்ன செய்ய போகுது, ப்ளீடிங் நிறைய போகிக்க அவ ஆட்டோமேட்டிக்கா சோர்வாகுவா, தன்னுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃபே அவக்கு குறையும். அதனால வந்து ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்றதுக்காக இவ அன்றாடம் நெடுக மோர், அதாவது ஒவ்வொரு நாளும் மோர் உட்கொள்ள வேண்டும். அந்த மோர்ல வந்து கூடுதலா துவர்ப்பு உள்ள சில பிஞ்சுகளையும் போட்டு அவ வந்து மிக்ஸ் பண்ணி வத்தலாகவோ அல்லது வந்து அவ வந்து கூடுதலாக வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கொள்ளலாம். அதை விட தினமும் கருவேப்பமிலை, மற்றது கூடுதலாக கரிசலாங்கண்ணி கீரை, முருங்கை இலை கீரைகளை ரெகுலரா உணவுல எடுத்துட்டு வந்தா இவ இப்படியான பிரச்சனைகளால வார ஹீமோகுளோபின் குறையிற சந்தர்ப்பங்களையும் அவ மேனேஜ் பண்ணி கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.